டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய பதிவில் முழங்கை வலி பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை பெரியவர்கள் ரொம்ப வேலை செஞ்சதுக்கப்புறம் திடீரென முழங்கையில் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கையில் ஒரு சொம்பில் கூட தண்ணியை தூக்க முடியல, தண்ணி குடிக்க முடியல, ஏன் தலை வார முடியல, பட்டன் போட முடியலன்னு கஷ்டப்படுவாங்க. அந்த டிப்பிக்கலாக இந்த வலி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த முழங்கையோட வெளிப்புற பகுதியில் இருக்கும். எப்போல்லாம் நம்ம முழங்கை இந்த மாதிரி நம்ம வளைக்கும் போது கடுமையான வலி இருக்கும். இந்த வலிக்கு தான் டென்னிஸ் எல்போ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம முழங்கையும் கையும் சேரும் இடத்துல நமக்கு எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கும் பொழுது ஒரு தசை நார் இருக்கு. இந்த தசை நாரின் அழற்சி காரணமாக தான் இது ஏற்படுது. இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படும்னா இந்த கையை அதிகமாக பயன்படுத்துறது, வெயிட் அதிகமாக தூக்கும் பொழுது, அல்லது தச்சு வேலை செய்கிறவங்க, அல்லது கறி வெட்டுறவங்க, அல்லது பக்கெட்டில் தண்ணியை நிறைய தூக்குறவங்க, அல்லது துணி பிழிதல், இப்படி அதனுடைய கையுடைய எக்ஸ்டர்னல் மசில்ஸ்க்கு அதிகமாக வேலை கொடுக்கும் பொழுது இந்த வலி ஏற்படுகிறது. சரி, இந்த வலியை நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தசை நாருடைய அழற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு போதுமான எக்ஸசைஸ் பத்தல, திடீரென்று வேலை செய்வதனால அப்படி வலி ஏற்படுகிறது. இதை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் வலி அப்படின்னாலே அது வாதம் சார்ந்தது தான். அப்போ உடலில் வேலை அதிகமாக இருக்கும் பொழுதோ, அல்லது வறட்சியாக இருக்கும் பொழுதோ, அல்லது ஒரே மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுதோ இந்த தசை நார்கள் கடினமாகி இறுகி விடுகிறது. அப்போ வறட்சியும் இருக்குது, கடினத்தன்மையும் இருக்குது. அதை எப்படி நம்ம வைத்தியம் செய்யலாம்? அப்போ ஆயுர்வேதத்தில் வாதத்திற்கு நம்ம குறைப்பதற்கு எண்ணெய் தான் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். அப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம்? நல்லெண்ணெயை லேசாக சூடு பண்ணி கற்பூரம் கலந்து அந்த இடத்துல லேசாக மசாஜ் பண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இறுகிய தசை நார் இலகுவாகி வேலை செய்ய வசதியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலியோடு சேர்ந்து எரிச்சலும் இருக்கும். அப்போ எரிச்சல் இருக்க சமயத்தில் மட்டும் அந்த கற்பூரம் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயை நன்றாக மசாஜ் பண்ணலாம். அல்லது வீட்டிலேயே என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆமணக்கு இலை நமக்கு தெரு ஓரங்களில் அதிகமாக கிடைக்கும். இந்த ஆமணக்கு இலையை லேசாக இந்த வெப்பத்தில் வாட்டி அந்த வலி இருக்கிற இடத்துல வச்சு கட்டலாம். நொச்சி இலைகளை வாட்டி நம்ம கட்டலாம். இல்லை இன்னும் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா முருங்கை இலை, நொச்சி இலை, ஆமணக்கு இலை, எலுமிச்சங்காய், இதை எல்லாத்தையும் சிறு துண்டுகளாக நறுக்கி வதக்கி ஒரு மூட்டை போல கட்டலாம். இதை இலைக்கிழி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்வோம். இந்த எண்ணெயை நன்றாக தடவி சிறிது நேரம் ஊற வைத்து இந்த இலைக்கிழிய ஒத்தடங்களை நன்றாக கொடுக்கும் பொழுது படிப்படியாக இந்த வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, வலிக்கு நம்ம பார்த்தோம். சரி, திருப்பவும் நம்ம வேலை செய்யும் போது அந்த வலி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா இதற்கு ஆயுர்வேத சிகிச்சை முறைகள் இருக்குது. இன்டர்னலாக அவர்களுக்கு ஆயுர்வேதத்தில் அந்த வலியையும் வாதத்தையும் குறைக்கக்கூடிய கஷாயங்களை நம்ம தொடர்ச்சியாக பரிந்துரை செய்வோம். அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய தசை நார்களை பலமாக்கணும் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் நவரக்கிழி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை இருக்குது. இதில் நவர அரிசி, குறுந்தொட்டி வேர் கஷாயம், பால், இது எல்லாத்தையும் வேக வைத்து ஒரு மூட்டை போல கற்றி அதுக்கப்புறம் அந்த இடத்துல மசாஜ் செய்யும் பொழுது அந்த தசை நார்கள் படிப்படியாக பலமாகும். இது எல்லாத்தையும் நம்ம சிகிச்சை முறையில் நம்ம பார்த்துட்டோம். சரி, இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான முறைகளை செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா தசை நார்களும் பலமாக இருக்கணும் அப்படின்னா அதோட இயக்கம் சீராக இருக்கணும்னா எண்ணெய் தேய்த்து குளித்தல் மிக அவசியமான ஒன்று. நல்லெண்ணெயை வாரத்தில் ஒரு முறையாவது இளம் சூடாக்கி உடல் முழுவதும் தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த தசை நார்களும் பலமாகும், வாதமும் குறையும். அடுத்தபடியாக உணவில் சமச்சீரான உணவு நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய உணவில் காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன்ஸ் இருக்கணும், சிறிதளவேனும் நெய் இருக்கணும். இப்படி உணவு முறையிலையும் வாழ்க்கை முறையிலும் நம்ம கரெக்டாக பின்பற்றும் பொழுது டென்னிஸ் எல்போ போன்ற பல வலிகள் நம்ம உடம்புல வராமல் பார்த்துக்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு முழங்கை வலி பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.